அது முகுந்தன் வந்து வேற யாரும் கிடையாது, அன்புமணியோட சொந்த அக்கா பையன். ஒரு விதத்தில் மாப்பிள்ளை, அவருடைய அண்ணனை தான் இவருக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. முகுந்தனோட அண்ணனுக்கு தான் அன்புமணியோட பொண்ணை கொடுத்துருக்காரு. அப்படி ஒரே சொந்தத்தில் இருக்கிறவங்க தான். இப்போ இவங்களுக்கு எங்கே பிரச்சனை உருவாகிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த முகுந்தன் வந்து தாத்தாவை பார்க்கறதுக்காக அடிக்கடி, ஏன்னா அவர் திண்டிவனத்தில் இருக்கிறாரு, இவர் தைலாபுரத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டரு. ஓகே. இவங்கெல்லாம் வெளியில் அரசியல் ரீதியாக சென்னை இப்படி டெல்லி இப்படி அன்புமணிலாம் இருக்கிறதுனால இவர் அடிக்கடி ராமதாஸை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த பையனுக்கு கிடச்சிருக்கலாம். அப்போ எல்லாருமே நம்ம கட்சியில், இந்த கட்சி உள்ள வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பதவிக்கு வந்துட்டாங்க. அன்புமணி வந்துட்டார், அவருடைய மனைவி வந்துட்டாங்க, 2 பெண் பிள்ளைகளும் எலெக்ஷனில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே பாலிடிக்ஸில் உள்ளே வரும்போது ஏன் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு கூட தாத்தாட்ட கேட்டிருக்கலாம். சரி. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, சரி அடுத்த ஒரு இளைஞராக இருக்கிற ஒரு பையனை நம்ம இதில் இளைஞரணி இதில் போட்டுட்டா அது சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணியிருக்கலாம் டாக்டர். அது வந்து தன்னுடைய மருமகனை இவருடைய அண்ணனுக்கு போட்டிருந்தா அதில் பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். முகுந்தனோட அண்ணனை போட்டிருந்தா, அன்புமணியோட மாப்பிள்ளையை போட்டிருந்தா இளைஞரணி தலைவரை பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தம்பியை போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கா பையன் அதே இதில் மாப்பிள்ளை கிடையாது, இல்லை மாப்பிள்ளையோட தம்பி தானே, அதனால் அவருக்கு வருத்தம் இருந்து அது வேணான்னு தடுத்துருக்கலாம் அவரை. ஆனால் அவர் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் பயணம் பண்ணியிருக்கோம் கூடயே. சரி. நாங்கள் அன்புமணியோட பயணம் பண்ணது கிடையாது, அவர் டாக்டர் ராமதாஸோட அரசியல் ரீதியாக நீண்ட காலம் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் சொல்கிறேன், அவர் என்ன நினச்சிட்டாரோ அதை தான் செய்வார். யார்? டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும். அது பையனாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்ப உறுப்பினர் இருந்தால் அவர் ஒரு முடிவுக்குன்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டார். என்ன நினைக்கிறோ அதை தான் செய்வார் அப்படிங்கிறது ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது இப்போ நடைமுறை சாத்தியம். அது வந்து வெளி உலகத்துக்கும் அப்படி தான் இருப்பார். இப்போ தான் தெரியுது குடும்பத்துலேயும் அப்படி இருப்பாருன்றது எனக்கு இப்போ பார்க்க போது தெரியுது.